the bell icon on YouTube and don't miss another update. ஜெயிச்ச புதுசுல பைடன் எதை பத்தியும் கவலைப்படவே இல்லை. நான் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கொட்டிட்டு ரஷ்யாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாரு. இப்ப அப்படி கிடையாது. எலெக்ஷன் வர்றதுக்குனால எல்லா விஷயத்தையும் இழுத்து பிடிக்க வேண்டியதா இருக்கு. ரஷ்ய விவகாரத்தையும் கொட்டி கவுத்த முடியுதில்ல. அந்த அளவுக்கு மனுஷனுக்கு சிக்கலாகி போச்சு தேர்தல் வரனால. அதை ஒட்டி பல விஷயங்களை இருக்கிறார்கள். அதாவது இதெல்லாம் செய்யாத அப்படின்னு. அப்படி செய்யாதன்னு சொல்றது மட்டும் இல்லாம, ஏன் அப்படின்னு உளறி கொட்டிடுறாங்க. அந்த அளவு பதட்டம். அத பத்தி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். முதல்ல ரஷ்யா இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கு. தேர்தலை ஒட்டி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் அக்யூரஸியா டேட்டாவ தூக்கி வெளில வீசியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, பைடனோட எலக்ஷனை பாதிக்கும். அப்படி இல்லாட்டி கர்ம எலக்ஷன் கூட்டங்கள்ல இதுக்கு விளக்கம் கொடு சொந்த நாட்டு மக்களுக்கு அப்படின்னு சொல்லி சிறப்பா ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சுமார் 6000 வெளிநாட்டு வீரர்களை இதுவரைக்கும் நாங்க வேட்டையாடி இருக்கோம். அதுல 1500க்கும் மேல ரஷ்ய வீரர்கள் இருக்காங்க. அவங்கள யாரையுமே திருப்பி அமெரிக்காவுக்கு இவன் கொண்டு வரல. அதாவது இறந்த வீரர்களை உக்ரைன்லயே அடக்கம் பண்ணிட்டாங்க. இன்னமும் பல வீரர்கள் களத்துல தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரா மேல வரத்தான் போறாங்க. ஆனா அமெரிக்காவுக்கு அமெரிக்க அரசாங்கம் கொண்டு வர போறதில்ல. உக்ரைன்லயே அடக்கம் பண்றார்கள். இவர்கள் எல்லாருமே பிரைவேட் மிலிட்டரி தான். அக்ரிமெண்ட் படி தான் உள்ள வந்திருக்காங்க. ஆனா முழுக்க முழுக்க இதுக்கு ஏற்பாடு, அவர்களுக்கான சம்பளம் எல்லாமே கொடுக்கறது அமெரிக்க அரசாங்கம் தான். குறிப்பா பைடன் அரசாங்கம் தான். சொந்த நாட்டு மக்களையே, சொந்த நாட்டு இராணுவத்தையே அம்போன்னு போர்க்களத்துல விட்டுட்டு போகக்கூடிய ஒரே நாடு நீந்தாயா அப்படின்னு சொல்லி அடிச்சு இறக்கியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது. வரப்போற நாட்கள்ல உக்ரைன் களத்துக்குள்ள இருக்கணும். அதாவது யுத்த களத்துக்குள்ள இருக்கணும்னா வெறும் ஆயுதம் மட்டும் பத்தாது. இந்த மாதிரி பல ஆயிரம் வெளிநாட்டு வீரர்கள் வந்தா தான் உண்டு. அதுல அமெரிக்க வீரர்கள் தான் கணிசமா இருக்க போறாங்க. பைடனை பொறுத்தவரையும் அதுக்கு ஆள் தேடுறது தான் அவருக்கு வரும் நாட்கள்ல ஃபுல் டைம் வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உக்ரைனை எப்பயுமே, அதாவது கடந்த சில 3 மாதங்களா அமெரிக்கா சொல்றதுதான், ரஷ்யாவோட முக்கியமான இடங்கள், ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்தாத, இது ஒரு பெரிய யுத்தத்தை கொண்டு வந்துரும் அப்படின்னு கடந்த 3 மாதங்களா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஜெலன்ஸ்கி சட்டையவே பிடிச்சு ரஷ்யாவுக்குள்ள தாக்குறது கூட 2வது, முதல்ல ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் மையங்களை தாக்காத அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா கட்டளை போட்டிருக்காங்க. இந்த அளவு ஸ்ட்ரிக்ட் எதுக்கு? ஏன்னா ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்தினா ஒரு அணு ஆயுத யுத்தமா மாறிடும், கையை விட்டு களம் போயிரும், அணு ஆயுதமா மாறிச்சுன்னா உலக யுத்தம் வந்துரும் அப்படின்னு பைடன் பயப்பட ஆரம்பிச்சாரு. அதனாலதான் அந்த விஷயங்கள், அதாவது ஜெலன்ஸ்கிய ரஷ்யாவுக்குள்ள தாக்காத அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணார்கள். இப்ப குறிப்பா கச்சா எண்ணெய் மையங்களை தொடாத அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? முதல் காரணம், ஆயில் மார்க்கெட் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னா. அது கருமம் டிஸ்டர்ப் ஆனா அமெரிக்காவுக்கும் லாபம் கிடைக்கும். ஏன்னா அவங்களும் அதுல பெரிய பிளேயர் தான். ஆனா எலெக்ஷனை வச்சிருக்கும் போது உள்ளூர் மார்க்கெட்லயும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ளட் ஆகும் மார்க்கெட்டு. அதை பைடன் நிர்வாகம் விரும்பல. எலெக்ஷன் இருக்கிற வரையும் எந்த ஒரு பிரைஸ் ஹைக்கையும் மக்கள் கண்ணில் பார்க்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாராமா. அதையும் அவங்களே உளறிட்டாங்க. அதனால ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் மையங்கள் மீது தாக்குதல் நடத்தாத அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி ஒரு தாக்குதலை நடத்தி விட்டாங்க. அதுக்காக பெரிய மனுஷன் கூட பார்க்காம ஜெலன்ஸ்கியை போட்டு வாங்குன்னு வாங்கியிருக்காங்க. இனிமேல் தாக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு காலமும் ரஷ்யாவோட எனர்ஜி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தும் போது ரொம்ப அமெரிக்கா குஷியாயிரும். அப்பா, இவனால கச்சா எண்ணெய் உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வர முடியாது, முடங்குச்சு பத்தியா அப்படின்னு சொல்லி வீர வசனம் பேசுனது மட்டும் இல்லாம பல ஏஜென்சிகளும் ஆர்டிக்கல் எழுதி தள்ளி போடுவாங்க. ஒரு நாடு மீது யுத்தம் போனா அந்த நாட்டுல உள்ள முக்கியமான பொருளாதார மையங்களும் சேதாரமாகும். அதுக்கு ரஷ்யா நல்ல உதாரணம். இனிமே இதை சரி பண்ணி வர்றதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். இனி வருங்காலங்கள்ல ரஷ்யால உள்ள எண்ணெய் வயல்கள் பூரா பத்திக்கிட்டு எரியும்பாங்க. ஓரமா பெல்கிராட்ல உக்ரைன் யுத்தத்துக்கு கிளம்பி போகக்கூடிய இராணுவ தேவைக்காக ஸ்டோரேஜை தட்டி தூக்கிட்டு ஒட்டுமொத்த ரஷ்யாலையும் புகுந்து விளையாடுற மாதிரி தான் நினப்பு. ஆனா அப்படி நினப்பு கூட இப்ப நினைக்க முடியுது. ஏன் அப்படின்னா உள்ளூர்ல பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிறதான். இப்பதான் பைடன் பதவி ஏற்று ஊருக்குள்ள ஒரு பயலையும் மதிக்கல. அதுக்கப்புறம் தான் ஸ்லோவா புத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லா நாடுகளையும் மதிச்சாரு.
இப்ப எலக்ஷன் நெருக்கம் வந்த உடனே எல்லா நாடுகள் கால்லயும் மனுஷன் விழுந்துருவாராட்டுக்கு. அந்த அளவு சூழ்நிலை மாறி போச்சு. முதல்ல ஜெலன்ஸ்கி சட்டைய பிடிச்சிருக்காரு. வரும் நாட்கள் இன்னமும் இந்த மாதிரி பல அதிரடிகளை செய்ய போறாரு. ஆனா அது எதுவுமே உக்ரைனுக்கு உதவ போறது கிடையாது. காரணம் அவர் அடிக்கிற அடி பூரா ஜெலன்ஸ்கிக்கு தான் விழப்போதாட்டுக்கு.